இதுக்கா இந்த சார் 5 இவ்வளோ ரூல் எம்பிஏ எம்எஸ்சிலாம் படிக்க வச்சுட்டு கை நிறையா சம்பளம் வாங்க வச்சுட்டு என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கா சார் நாங்கள் இவ்வளோ பவுன் நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புகிறோம். ஏன் அவரால் எழுந்து காப்பி போட்டு எங்கள் பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா? எங்கள் வீட்டில் 4 பொண்ணுங்க சார். எல்லாருமே எஜுகேட்டட் தான் சார். ஆலர் டிகிரி ஹோல்டர். 3 அக்காவுமே பிஇ தான். 3rd அக்காவுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். வந்து கேட்டோம் 4 பொண்ணா? பையன் யாரும் இல்லையா? அவங்களோட எதிர்பார்ப்பு பையன் யாரும் இல்லையா? பிகாஸ் ஏதாவது செய்ய மாட்டாங்களா பின்னாடி? அவங்களோட எதிர்பார்ப்பே பையன் இல்லையான்னு தான் சார் கேட்குறாங்க. இந்த 6 மாதத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 50,000, அப்புறம் 1 lakh இவர் கிரெடிட்டாக கேட்டிருக்காரு. ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, என்கிட்ட டாலர்ஸ் தான் இருந்ததால் இங்கே இந்தியன் மணி கிடையாது, நீ கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டு ஒரு 5 lakhs வரை அமௌண்ட் வாங்கிட்டாரு. 5 lakhs வரை வாங்கிட்டாரு. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லுங்க, இந்த பொண்ணு கேட்க போயிட்டு நாங்க பட்ட அசிங்கம் இருக்குங்களே அப்படின்னு சொல்ற விஷயங்கள் சம்பவங்கள் என்ன? ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட்டு, ஆ. அவனுக்கு முடியல, ஃபுல்லாக ஏர் ஃபால் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டீ டோட்டலரு, கெட்ட வார்த்தை பேச மாட்டான், பொண்ணுங்களை அவ்வளோ மதிப்பான், எல்லாம் இது பண்ணுவான். டைமண்ட் மாதிரி கிட்ட வித்துட்ட பையன். அந்த பையன் வந்து பொண்ணு போய் கேட்டிருக்கான், பையனுக்கு முடியலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேங்க சார். மேட்ரிமோனிலையும் புக் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ அனுப்ப சொல்ல கருப்பாக இருக்காங்கன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. 2வது பையன் நல்லா சிகப்பு, அவனுக்கு அமிச்சா உடனே ஓகே சொல்லிடுறாங்க. அவங்களும் அது எங்களை பாக்குறாங்க. ஒல்லியா இருக்கணும் பொண்ணு, வெள்ளையா இருக்கணும் பொண்ணு, அந்த மாதிரி அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சார் அழகா பாக்குறோம். அவங்கள முகத்தினுடைய அழகை நாங்க பார்க்கவே இல்லை சார் என்னைக்குமே. ஆ. குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அழகா இருந்தா அது மட்டும் தான் பாக்குறோம். குடும்பம் நடத்தக்கூடிய அழகால லட்சணங்கள் என்ன சொல்லுங்க? காலையில எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி வைக்கணும், சமைக்கணும், முதல்ல சமைக்கணும். இதுதான் சார் அழகு. இதுக்கு என்ன சொல்றீங்க? சார் இதுக்கா இந்த சார் 5 இவ்வளோ ரூல் எம்பிஏ எம்எஸ்சிலாம் படிக்க வச்சுட்டு கை நிறையா சம்பளம் வாங்க வச்சுட்டு என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கா சார் நாங்கள் இவ்வளோ பவுன் நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புகிறோம். ஏன் அவரால் எழுந்து காப்பி போட்டு எங்கள் பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா? நீங்க சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? சார் இன்ன வரைக்குமே நான் தான் சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல. இது என்னங்க சேம் சைடு கோலா இருக்கு? ஆமா சார். நீங்க ஏதாச்சும் காப்பி போட்டு உங்க மனைவி கொடுக்குறீங்களா? நான் காப்பி கொடுப்பேன் சார். நீங்க சமைக்கிறீங்களா, அவங்க சமைக்கிறாங்களா? நான் தான் சமைக்கிறேன் சார். அவங்க சமைக்கிறது அவங்க இல்லையா? சமைக்கிறது கிடையாது. ஏம்மா அவர் சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? பயப்புள்ள நீ பெரிய ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு இவ்வளோ நேரம் புரியல. நான் தான் சமைக்கிறேன், நான் தான் என் மனைவி காஃபி போட்டு கொடுக்குறேன், நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன், அதனால அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை பார்த்துக்கிற மாதிரி ஒரு மனைவி வந்தா நல்லா இருக்குமேன்னு அவர் ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த திருமண நிகழ்வில் யார் அதிகமாக அவமானப்படுறது, பெண் வீட்டாரா மாப்பிள்ளை வீட்டாரா? எங்கள் வீட்டில் 4 பொண்ணுங்க சார். எல்லாருமே எஜுகேட்டட் தான் சார். ஆலர் டிகிரி ஹோல்டர். 3 அக்காவுமே பிஇ தான். 3rd அக்காவுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். வந்து கேட்டோம் 4 பொண்ணா? பையன் யாரும் இல்லையா? அவங்களோட எதிர்பார்ப்பு பையன் யாரும் இல்லையா? பிகாஸ் ஏதாவது செய்ய மாட்டாங்களா பின்னாடி? அவங்களோட எதிர்பார்ப்பே பையன் இல்லையான்னு தான் சார் கேட்குறாங்க. ஒரு பையன் இருக்கணும். எங்கள் வீட்லேயும் சேம் கேஸ் தான் சார். நாங்கள் வந்து 3 பேருமே பொண்ணுங்க தான். நான் தான் பெரிய பொண்ணு. இப்போ கடைசி பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். வர ப்ரொஃபைல் என்னன்னா ஃபோன்லேயே கேட்குறாங்க ஓன் ஹவுஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்குது. அப்பா வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. அது வந்து ஃபோன்லேயே நாங்கள் சொல்லிட்டோம், சின்ன வீடு தாங்க அப்படின்றத சொன்னோம். அது சொல்ல அப்பா வந்து வாடகையும் விட்டுருக்காங்க, 3 வீடு வாடகையும் விட்டுருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு நேரில் வராங்க. வந்துட்டு என்ன சிங்கிள் பெட்ரூமாக இருக்குது, டபுள் பெட்ரூம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா, இப்போ சிஸ்டர் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நேம்லேயே ஒரு நியூமாக வந்து அப்பார்ட்மெண்ட்டே வாங்கியிருக்காங்க. இஎம்ஐ போயிட்டுருக்கு. ஸோ 3 பேருக்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. அந்த 3 பேருமே வந்து ஓ சிஸ்டர் நேமில் இஎம்ஐ இருக்கா அப்படின்ட்டு அதோட போனவங்க தான் ஒன்றும் வரல. இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறாங்க சார். ஒன்றும் இல்லை சார், மேக்கப்பு பொண்ணுக்கு மேக்கப் போடுற செலவுக்கு அவ்வளோ அழுகுறாங்க. இந்த பிள்ளை மேக்கப் போடுறதுக்கு 10,000. எங்கே போகிறது 10,000? அவங்க அம்மாவோட போட மாட்டாங்களா? போட சொல்லுங்க. மேக்கப்லாம் உங்கள் செலவு, நீங்கள் பாருங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி செலவு வைக்கிற டிமாண்டுன்னு மாப்பிள்ளை வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்க? சார் என் கசனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க வீட்டில் கேட்குறாங்க, பையனுக்கு எது வேணாலும் கேட்கலாம் ஓகேவா, அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க ரூமில் ஏசி போடணுமா, அது கேட்குறாங்க சார் ஒரு டிமாண்டா. இது ரொம்ப புதுசாக இருக்கே, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. இப்போ மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வந்து காஸ்ட்லியாக கேட்டால் கூட பரவாயில்ல. எங்களோட மாப்பிள்ளைக்கு இந்த பிராண்ட்ல தான் அவர் போடுவாரு, ஸோ நீங்க இந்த பிராண்ட்ல தான் வாங்கி கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க. பிராண்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சார், நாங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடுத்தோம் சார். நாங்க நல்லா அப்டேட் ஆயிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தோன்னா தேங்காய் பை போட்டு கொடுத்துருவோம். இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா 1000 பேரை கூப்பிட்டு நான் கல்யாணம் பண்றேன், என் குடும்பமான கௌரவம் என்ன ஆகுது, அதுல ஒரு வெள்ளி காயின் மட்டும் போட்டு கொடுத்துருங்களேன், இல்ல ஒரு பித்தளை விளக்கு மட்டும் போட்டு கொடுத்துருங்களேன். கோல்டெல்லாம் நான் கேட்கல, சில்வர் ஒன்லி. வேலைக்கு போகாத பெண்ணா இருந்தா அவங்க சைடில் வந்து டிமாண்ட்ஸ் அதிகமாக வரும் சார். வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் அவங்க வந்து எந்த டிமாண்ட்ஸும் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சவுத்துக்கு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ நீங்கள் அனுப்புங்க, நீங்கள் அப்படியே கூட கோயிலில் தாலி கட்டி அப்படியே நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். அந்த வருஷ சம்பளம் இது மேலே ஆயுள் காலம் மொத்தம் வருமானம் வருது இல்லைங்களா,
அதனால் அவங்க மொத்தம் அது பார்த்துக்குவாங்க. நாங்கள் வந்துட்டு கார் கேட்குறோம், பைக் கேட்குறோம், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆ. இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, இவ்வளோ கேட்டு அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க என்ன அவ்வளோ இழிச்சா வாங்களா? நீங்க இவ்வளவு கொடுக்கறதுக்கு பின்னாடி எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி பேலன்ஸ் இருக்கு, எல்லாமே பார்த்து தான் இதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னு சொல்றாரு. இல்லாத மாப்பிள்ளைக்கு நீங்க யாராவது செய்வீங்களா? இப்போ விவாதத்தில் கலந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மளிடையே வந்திருக்காங்க. டிடெக்டிவ் ஏஜென்சியை சேர்ந்த சங்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வாம்பிகா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இன்னைக்கு எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு கல்யாண நிகழ்வில் அவங்களுடைய பங்களிப்பு இன்னைக்கு என்னவா இருக்கு, அவங்ககிட்டே கேட்டு நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். சங்கர் சார், இப்போ ஒரு மேரேஜுக்கு ஒரு பொண்ணையோ பையனையோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை வந்து அணுகி எனக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுங்கங்கிறது என்ன மாதிரி செக்அப்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பாக. அந்த மாதிரி என்ன நீங்கள் கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ எங்களோட பிரைமரி டாஸ்க், அதாவது அல்டிமேட் டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனோட இண்டிவிஜுவல் கேரக்டர் ஸ்க்ரீனிங். அவரோட ப்ரெசென்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, பாஸ்ட் எப்படி இருந்தது, அந்த பர்சன் வந்து ஆல்ரெடி மேரிடா, டிவோர்ஸ் நடந்திருக்கா, இப்போ எங்கேஜ்மெண்ட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி கால் ஆஃப் பண்ணியிருக்காங்களா, அதுக்கான ரீசன்ஸ் என்ன. இப்போ பேட் ஹேபிட்ஸ் போது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக் அடிக்ஷன் எல்லாமே வந்துடுது. வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, அது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணுவோம். அது இல்லாமல் அந்த பர்சனோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன சேலரி வாங்குறாங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்காரா இல்லை பெர்மனெண்ட்டாக, இது எல்லாமே பண்ணுவோம். அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட், பேரண்ட்ஸோட கேரக்டர், சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசிக் ஸ்க்ரீனிங் இருக்கும். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஆதி முதல் அந்த வரை எடுத்துறீங்க, கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சந்திச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்னா என்ன? இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஒரு அசைன்மெண்ட் நம்ம பண்ணோம். மேட்ரிமோனியல் சைட்டில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா டிவோர்ஸி, அவங்களுக்கு 10 years ஓல்டு ஒரு பையன் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செகண்ட் மேரேஜ்க்காக ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த டேலியே ஒரு ரிக்வஸ்ட் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்க எமோஷனலாக ரொம்ப டவுனாக இருக்காங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்க பர்சன் 45 years ப்ளஸ், நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேரேஜ் தான் நான் பண்ணிக்கணுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பீங்க அப்படின்ற அந்த தாட்டில் என்ன பண்ணுறாரு, மாரல் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிற அந்த ஸ்டெப்புக்கே வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1 monthக்கு அப்புறமா ஒரு டெம்பிளில் மீட் பண்ணியிருக்காங்க, கோவிலில் மீட் பண்ணுறாங்க. அந்த பையனையும் கூப்பிட்டு வராங்க. கோவிலில் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து நாசாவில் சயின்டிஸ்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு பெரிய டெக்னீஷியன் நான். இப்போது நான் பண்ண ஒரு சின்ன எரரில் சஸ்பெண்ட் ஆகியிருக்கேன், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் நார்மலைஸ் ஆகட்டும், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுவரை நம்ம வந்து பழகி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கோவிலில் செல்ஃபிஸ் எடுக்கிறாங்க, ஒரு 3 செல்ஃபிஸ் எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸை வந்து உடனே டெலீட் பண்ணுறாரு வாங்கி அவர். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இந்தியன் ஐடென்டிட்டி எதுவுமே வச்சக்கூடாது, ப்ளஸ் நான் இங்கே இருக்கேன்றது தெரியக்கூடாது யாருக்கும், ரொம்ப சீக்ரெசி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பில்டப்ஸ் கொடுத்துருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே நீங்கள் நார்மலைஸ் ஆன பிறகு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1 day தான் மீட்டிங். அதுக்கப்புறம் 6 மாதமாக திருப்பி கால்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லேருந்து தான் அவர் கூப்பிடுவார். இவங்களுக்கு வந்து அப்போ தான் ஒரு டவுட் வருது, ஏன் இவர் ஒரே நம்பர் யூஸ் பண்ண மாட்டுறாரு, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லேருந்து வராங்க. இந்த 6 மாதத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 50,000, அப்புறம் 1 lakh இவர் கிரெடிட்டாக கேட்டிருக்காரு. ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, என்கிட்ட டாலர்ஸ் தான் இருந்ததால் இங்கே இந்தியன் மணி கிடையாது, நீ கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டு